வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். ரொம்ப நாள் கழித்து நேரடியாக ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ். ஆக்சுவலி வடைகளின் அரசனையை போட்டிங்க, ஏன் கண்டினியூ பண்ணல, போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வடைகளின் அரசனையில் அணில்களுடைய அந்த பொய்யான வசூலெல்லாம் போட்டு பிரித்து எடுத்து ரோஸ்ட் பண்ணி ரிப்ளை கொடுத்துருப்போம். இப்போ அதே மாதிரியே ஒரு செக்மெண்ட் தான் இப்போ நம்ம இந்த வீடியோமேட்டு. நிறைய பேர் கேட்டாங்க திரும்ப அந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டு. திரும்பவும் வந்தாச்சு. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அணில்கள்லாம் முன்னாடி வடை சுட்டாங்க. இப்போ அவங்களாம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி வேற லெவலுக்கு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. ட்ராக்கர்ஸு இன்னொரு பக்கம் வடைகளின் அரசனையில் விஜய் ஃபேன்ஸ் வடை சுட்டாங்க, அவங்கள போட்டு பொழந்தோம். இதில் ட்ராக்கர்ஸ் சுடுற வடை இருக்குது பார்த்தீங்களா, அது அதுக்கும் மேலே. ட்ராக்கர்ஸ்னால் நார்மல் கிரிட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது கோல்டு காயின் வாங்குகிற ட்ராக்கர்ஸ், அவங்களையும் போட்டு புழக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சில அணில்களுடைய போஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ட்ராக்கர்ஸ் கிட்ட வருவோம். ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல ஒரு விஜய் ஃபேனுடைய போஸ்ட் நம்ம எடுக்கலாம். அவர் பார்த்திங்கன்னா பெரிய ஆள், அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். கூறுகெட்ட குக்கரில் 1ஆம் நம்பர் அவர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் ஒன்று போட்டிருக்கான் பாருங்கள். லாஸ்ட் இயர் வெங்கட் பிரபு கம்பேக்கு, திஸ் இயர் முருகதாஸ் கம்பேக்கு, நெக்ஸ்ட் இயர் வினோத் கம்பேக்கு. அதாவது லாஸ்ட் வருஷம் கோட்டு படம் மூலமாக வெங்கட் பிரபு கம்பேக் கொடுத்தாராம். இந்த வருஷம் மதராசி மூலமாக நம்ம முருகதாஸ் கம்பேக் கொடுத்துட்டாராம். வினோத் நெக்ஸ்ட் இயர் ஜனநாயகன் படம் மூலமாக கம்பேக் கொடுக்க போகிறாராம். இதில் முதல் தப்பு, கோட்டு ஃப்ளாப்பு. நீங்கள் நம்மளாலும் அதான் நெசம். முருகதாஸ் அவர்களுடைய மதராசி கம்பேக் ஓகே. வினோத் கம்பேக்குன்னு உனக்கு சொல்கிறதுக்கு என்ன ஒன்றுனா வன்மம், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் கடைசியாக அஜித் அவர்கள் வச்சு படம் எடுத்தார். அது விஜயோட வாரிசு படத்தை தூக்கி போட்டு பொழந்து கட்டி பாட கட்டி அனுப்பிச்சிச்சு. அந்த கிளாஸில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு நம்ம அஜித் சாருடைய துணிவு படம். ஸோ அது பொறுக்க முடியாமல் ஒரு வைத்தறிச்சலை கக்கி வச்சுருக்கானுங்க. நெக்ஸ்ட் இயர் வினோத் கம்பேக் கொடுப்பாராம். நடக்காது. அது புலநாயகன் ஜனநாயகன் புலநாயகன் தான் ஆக போகுது. சரிங்களா? அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அது ஒரு கேசரி கிண்டிக்கிட்டு இருக்காப்புல அவர். உங்களுக்கு தெரியும் என்ன கேசரின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வெங்கட் பிரபு கம்பேக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படா சொல்கிறீங்க? மாநாடுன்னு ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிமுக்கு அப்புறமா அவருக்கு எத்தனை வாய்ப்பு வந்துச்சு, எத்தனை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவருக்கு கதவை திறந்து வச்சு கூப்பிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஓகே. அதுக்கடுத்து சில படங்கள்லாம் ஓகே. இந்த கோட்டுங்கிற ஒரு படத்தை பண்ணதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த மனுஷனுக்கு படம் கிடைக்கல, ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டிருக்காங்க. படம் தான் கதை வச்சுருக்காரு. எங்கே போனாலும் இந்த கோட்டு படத்துடைய கதை மொக்க, ஃப்ளாப்பு, அது ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, வசூல் கிடையாது, லாஸ்ன்னு சொல்லி அந்த மனுஷனை மூக்கில் குத்தி படம் பண்ண முடியாதான்னு துரத்தி விட்றாங்க. அவ்வளோ கேவலப்பட்டுருக்காரு இந்த விஜயை வச்சு ஒரு படம் பண்ண ஒரே காரணத்தினால. கம்பேக் கொடுத்தாரா அவர் உனக்கு? கொண்டு பார்த்துக்கோ. மனசாட்சியோட பேசுங்கடா ஃபஸ்ட்டு. அப்படி ஒரு சூப்பர் டைரக்டர். அவருடைய வெங்கட் பிரபு எடுத்த படத்திலே கேவலமான தரங்கெட்ட மிக மிக மோசமான படம்னா அது விஜய் நடித்த கோட்டு படம் தான். அதுலேயும் அந்த பொம்பளை மாதிரி விஜயை காமிச்சிருப்பாரு பாருங்க, டிஏஜின்னு சொல்லிட்டு. கேவலமாக இருக்கும், படுங்கேவலமாக இருக்கும். இதை கம்பேக்குன்னு சொல்லி உனக்கு மனசாட்சி இருக்கா? பார்ப்போம். இது வச்சு இன்னொன்று இருக்குது, பேசுவோம் ஃபஸ்ட்டு. அதாவது தர்பார் மொக்க படமாக இவனுங்களுக்கு, சர்க்கார் சூப்பர் படமாக அதையும் போட்டிருக்கானுங்க. வரிசையாக வரேன். அடுத்து பாருங்களேன், இன்னொரு தற்கூரி அணிலாண்டி இருக்குது. இவன் வேஸ்ட் ஃபெல்லோ, புரியுதா? இவன் போகிற ட்வீட் எல்லாமே வேஸ்ட் ஃபெல்லோ தான். இவனை ஒரு இதை எடுத்து வச்சு பேசுகிறதுக்கு காரணம் என்ன? யூஸ் பண்ண வார்த்தை, அந்த ட்வீட்டை பாருங்களேன். அதாவது ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த 2025 குட் பேட் அக்லி தமிழ்நாட்டில் அதிக கலெக்ஷன் பண்ணியிருக்கு, 2வது இடத்துல கூலி அதிக கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்கு. இதுக்கு இவனுங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்னா மூடிட்டு போக வேண்டியதானே? அதில் விட்டுருக்கான் பாருங்கள். சிங்கம் காட்டில் இல்லாட்டி காட்டில் பண்ணிங்க ராஜ்யம் அப்படின்னு சொல்லி போடுறேன். அதாவது விஜய் படம் இந்த வருஷம் இல்லையா, அதனால் பண்ணிங்க ராஜ்யம் நடக்குதான். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. டே விளக்கென்ன வெண்ணம் அவனை. உனக்கு ரஜினிகாந்தும் அஜித் அவர்களும் பண்ணிங்க இதுவா? நீ சிங்கமா? இவன் சிங்கம், விஜய் சிங்கமா? மரியாதை இல்லாமல் நம்ம யாரையும் பேசக்கூடாது. விஜய் அவர்கள் சிங்கமா? இப்போ மாநாட்டில் சிங்கம்னு சொல்லி எவ்வளோ பேர் அசிங்கப்படுத்தினாங்க விஜயை. ஏதாவது உங்களால் பேச முடிஞ்சிச்சா?
இந்த சாட்டே துரைமுகன் ஒருத்தர் இருக்கான், அவன் எனக்கு பிடிக்காது. அவனே நான் பல தடவை கிழிச்சு சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அவன் பேசியிருக்கான், ஆம்பளை சிங்கமா பொம்பளை சிங்கமான்னு சொல்கிறா அவனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் மரியாதை இல்லாமல் பேசுகிறான். விஜயை வந்து சொல்லு, ஆம்பளை சிங்கத்தோட ஒரே வேலை வந்து மேட்ரு பண்ணுற அது இது பிடிங்கி திங்கிறது அதெல்லாம் தான். அது வேட்டையே ஆகாது, அது ஒரு சோம்பேறி. விஜய் ஒரு சோம்பேறியா? மேட்ரு பண்ண மட்டும் தான் விஜய் லைக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அசிங்கமாக கேட்குறானுங்க. ஏதாவது உங்களால் வந்து ஒரு பதில் சொல்ல முடியுமா? இங்கே இவ்வளோ அப்படி போட்டு திட்டுறீங்க. விஜயை விட்டுட்டு அஜித்தை திட்டுறீங்க, ரஜினியை திட்டுறீங்க, சூர்யாவை திட்டுறீங்க, தனுஷை எல்லாரையும் திட்டுறானுங்க. இவ்வளோ கிழிக்கிறீங்களே. ஒன்றே எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. நான் ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஐ திங்க் முக்தாரோட இன்டர்வியூ. நான் ஒருத்தர் வந்து பேட்டி எடுக்கிறேன். அவர் சொல்கிறாரு, விஜய் வந்து கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு த்ரிஷா கூட வந்து ஊர் சுற்றுறான். அவன் வந்து நாளைக்கு எப்படி வந்து தமிழக மக்களை காப்பாற்றுவான்? என்ன எழவி அது? அவன் வந்து எப்படி காப்பாற்ற முடியும்? தான் பொண்டாட்டி பிள்ளைய வந்து துரத்தி விட்டு அவன் எப்படி வந்து நாளைக்கு தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணுவான்? முதல்ல பொண்டாட்டி ஒழுங்காக வச்சு காப்பாற்ற சொல்லுங்கள், அதுக்கடுத்து தமிழ்நாடை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிழிக்கிறாங்க. என்னால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. உண்மையாகவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதை கேட்கும்போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு எதாவது ஆதாரம் இருக்காடா? விஜய் த்ரிஷா வந்து இந்த சுற்றுறது ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க முடியுது. ஆனால் நம்மளால் எதையும் கொண்டு போய் காமிக்க முடியல. பாருங்கடா, விஜயும் சங்கீதா அண்ணியும் ஒன்றா இருக்காங்கன்னு நம்மளால் காமிக்க முடியல. நம்ம என்னங்க, நம்ம இந்த போட்டிருக்காப்புல சிங்கம் பண்ணின்னு சொல்லிட்டு இவரால் ஏதாவது காமிக்க முடியுது? ஏதாவது ஒரு விஜய் ஃபேன் எவ்வளோ சவுண்டு கூவுறானுங்க. எங்கேயாவது போயிட்டு இந்த பாருங்கள், எங்கள் அண்ணனும் அண்ணியும் எவ்வளோ ஒன்றா இருக்காங்க பாருங்கள். ரீசெண்ட் வீடியோ, ரீசெண்ட் ஃபோட்டோ எதுவுமே இல்லை. அவங்களே அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. பாவமாக தான் இருக்குது. விஜய் ஃபேன்ஸை பார்த்தாலும் அவ்வளோ கேவலமாக கிழிக்கிறானுங்க. பதில் சொல்ல முடியல. ஓகே, ஸோ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி வந்து மற்ற ஹீரோவை பற்றி பேசுகிற உங்களால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதா? அவனை போய் சிங்கம்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி கேட்குறானுங்க இதே கேள்வி எழுப்பிட்டு. இதே தான் நீங்களும் இப்போ சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஓகே, ரொம்ப போகிறோமோ, ஓவராக போகிறோமா என்ன? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். நான் என் வாயிலேருந்து சொல்லலைங்க. அப்படி ஒருத்தர் இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. ஆன்லைனில் எப்பெல்லாம் கேட்குறாங்க, அதுதான் நான் சொன்னேன். நான் வந்து விஜய் அவர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறேனுங்கிறது என்னோடய சேனலில் இவ்வளோ நாளாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நம்புகிறேன். ஒருத்தர் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சலித்தது இல்லைங்க. அணில்களுடைய மூளைங்கிறது இவ்வளோகானதாக இருக்கும். இந்த எஃப்டிஎஃப்எஸ் செலிப்ரேஷன்லாம் உன் படம் இல்லாமல் ஏதோ பாலைவனத்தில் கோலிவுட் சினிமா மாட்டின மாதிரி இருக்குது. சைலண்ட்டாக இருக்குது. ரஜினி படம் கூட ஏதோ டயர் 4 ஆக்டர் போல தான் இருக்குது. வித்தவுட் கோலிவுட் ஜீசஸ், கோலிவுட் நத்திங், தட் இஸ் இட். விஜய் வந்து கோலிவுட் ஜீசஸா? நம்ம ஞாபகம் எங்கே போகுதுன்னா, யோகி பாபு டாக்டரில், அதுதான் நமக்கு ஞாபகம் வருது. ஓ கர்த்தரே. அதாவது விஜய் படம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பாலைவனத்தில் தமிழ் சினிமா மாட்டின மாதிரி இருக்கான் இவங்களுக்கு. ரஜினி படம் வந்து டயர் 4 ஆக்டர் படம் மாதிரி இருக்கான். அது என்னமோ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதில் கூட கமெண்ட்ஸில் வந்து போட்டிருந்தாரு, கோலிவுட் ஜீசஸ் விஜய்னு சொல்கிறீங்க, ஜீசஸை வந்து சிலுவையில் கட்டி அடித்த மாதிரி 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஆளை போட்டு வெளுக்குறான் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓ கர்த்தரே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த போஸ்டில். வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ரஜினியை டயர் 4 இவனுங்களோட ஒரே விஷயம் என்ன தெரியுமா, இவனுக்கு என்ன போஸ்ட் போட்டாலும் அதை டேரெக்டாக வந்து விஜயை புகழ்ந்து போடவே மாட்டானுங்க. இவனுங்க என்ன போட்டாலும் ரஜினியை டிகிரேட் பண்ணி போஸ்ட் போடுவானுங்க, அஜித்தை டிகிரேட் பண்ணுவானுங்க. இது இல்லாமல் இவனுங்க விஜய்க்கு வந்து புகழ்ந்து ட்வீட்டே போட மாட்டானுங்க, போஸ்ட் எதுவுமே பேச மாட்டானுங்க. எப்படி விஜய் சம்பந்தமே இல்லாமல் வந்து டிஎம்கேவை கோத்து விட்றாருல, சம்பந்தம் இல்லாத மேட்டருக்கு ஸ்டாலினை உள்ள எழுப்பார்ல, அரசியல் தெரியாது தற்குறி, அதே தற்குறிஸ் தான் இவனுங்களும், ஒன்றும் தெரியாது. அப்புறம் இன்னொரு தற்குறி, எல்லாமே அவங்க தான் சரிங்களா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், கோட் ப்ரூவ்ட் லியோ இஸ் நாட் எ லாட்டரி. படிக்கும் போது சிரிப்பு வருது. மதராசி ப்ரூவ்ட் அமரன் இஸ் நாட் எ லாட்டரி, வேட்டையன் அண்ட் கூலி ப்ரூவ்ட் ஜெயிலர் இஸ் எ லாட்டரி. அதாவது அணில் என்ன சொல்லுதுன்னா,
கோர்ட் வந்து ப்ரூவ் பண்ணிச்சான் லியோ வந்து சும்மா லாட்டரியில் வசூல் பண்ணலைன்னு சொல்லிட்டு. அதை மாதிரி மதராசி வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சான் அமரன் வந்து லாட்ரி இல்லைன்னு. ஆனால் வந்து ஜெயிலர் வந்து லாட்ரி வசூல் தான் பண்ணிச்சான். அதை வந்து வேட்டையனும் கூலியும் ப்ரூவ் பண்ணிச்சான். அட வேடிக்கைக்கு பிறந்த. அதாவது கூலி படம் 4 டேஸில் 404 கோடி கலெக்ஷன் அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வர அந்த கலெக்ஷனுங்கிறது 550 600 கோடியோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்வீட் போடுறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வீக் எண்டில் வந்து அதாவது நெக்ஸ்ட் வீக் அதில் வந்து சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்னோட நம்பிக்கைப்படி. இல்லைனா இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரில, பார்ப்போம் அது. ஸோ அது வந்தால் உண்மையாக எவ்வளோ கலெக்ஷன் தெரிஞ்சிடும். அதாவது உனக்கு இப்போ வரைக்கும் ஒரு 550 கோடி மேலே தாண்டிடுச்சு கூலி. அந்த படத்துடைய கலெக்ஷன் உனக்கு வந்து பெருசு கிடையாது. 400 கோடி 300 கோடி கலெக்ஷன் பண்ண இந்த கோட்டு கலெக்ஷன் வந்து உனக்கு பெருசு. அதாவது கோட் ப்ரூவ்டு. லியோ லாட்ரி கிடையாது. லியோவே ஒரு ஃபேக் வசூல். ஜவானுங்கிற படம் 10,000 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகி 128 கோடி கலெக்ஷன் பண்ணதும் 26 வெறும் 3000 ஸ்க்ரீனில் ஊருக்குள்ளே குண்டு செட்டில் குதிரை ஓட்டுற நீ வந்து 3000 ஸ்க்ரீனில் படத்தை ரிலீஸ் பண்ணி 148 கோடின்னு போஸ்டர் விட்டேன். அப்போவே கிழிச்சானுங்க. தமிழ்நாட்டில் மட்டுமா கிழிச்சானுங்க? உன் வடை வந்து விஜயோடகளுடைய வடை தடவை நேஷ்னல் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆனது அந்த லியோ வடையில் தான். அடுத்த வருஷம் அப்படி போகணும், அரசியலுக்கு முதல் மாநாடு இருக்குது, இந்த டைமில் ஏதாவது ஒன்று பெருசாக கலெக்ட் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணால் தான் வந்து கெரியரின் உச்சம் அப்படின்னு சொல்ல முடியுங்கிறதுக்காகவே வந்து ஃபேக்காக அனௌன்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அது போட்டு பொழந்தாங்க. இப்போ பார்த்தியா அதோடைய ஒரிஜினல் கலெக்ஷனே வந்து மொத்தம் ப்ரொடியூசருக்கே 404 கோடி தான் போயிருக்கு. அதில் 160 கோடி தான் தேட்டரிக்கல்லேருந்து வந்த ஷேரே 160னா டோட்டல் தேட்ரிக்கல் கிராஸே 300-350 கோடி தான் இருக்கும். லியோடைய டோட்டல் கலெக்ஷனே 350 கோடின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ்லேருந்து எடுத்து போட்டு விட்டானுங்க. உண்மை ஒரு நாள் வெல்லும், உலகம் ஒன் பேர் வடை என்று சொல்லும். இந்த லியோ இது வந்து ஒரு கற்பித்த ஒரு பாடம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்புறம் வந்து கேட்பானுங்க, அப்போ ஏஜிஎஸ் ரிலீஸ் பண்ணிச்சு கோட்டு 450 கோடின்னு, அதுவும் பொய்யான்னு கேட்டால் செக் பண்ண சொல்லுங்கள், பொய்யாக தான் இருக்கும். அதுவும் இதே கதையாக தான் இருக்கும். கோட்டு படத்தை வச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். இவனுங்க கோட்டு வந்து 450ன்னு சொல்லும் போது பிரேக்கப் பண்ணதமாக கொடுப்பானுங்க. தமிழ்நாட்டில் 200 கோடிக்கு மேலே போட்டு விடுவானுங்க, அடிச்சு விடுவானுங்க. ஓவர்சீஸில் கொஞ்சம் அடிச்சு விடுவானுங்க. மற்ற எல்லா இடத்துலையும் அடிச்சு விட முடியாது. ஏன்னா டேரெக்டாக அங்கேருந்து ரிப்போர்ட்டே வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. கேரளாவில் 80% லாஸு கோட்டு. கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 70% லாஸு. அவ்வளோ கேவலமாக லாஸ், இவ்வளோ லாஸ். அதாவது ஒரு படம் வந்து கேரளாவில் வந்து ஒரு 20% லாஸ் அப்படின்னா அது பெரிய, தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணால் ஒத்துக்கலாம். கேரளாவில் 80% லாஸ் ஆன படம் எப்படியா தமிழ்நாட்டில் 200 கோடி கலெக்ஷன் பண்ணும்? என்ன எழவி அது? அவ்வளோ 200 கோடி கலெக்ஷன் பண்ணுற அளவுக்கு நல்ல படமாக இருந்தால் எதுக்கு கேரளாவில் லாஸ் ஆகுது? வெளியாகும், அதுவும் வெளியாகும். முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து சில பேர் வந்து கேட்குறாங்க, ஜெயிலரை மட்டும் ஒத்துக்கிறீங்க, வேட்டையனை மட்டும் ஒத்துக்கிறீங்க, கூலியை மட்டும் ஒத்துக்கிறீங்க, அதெல்லாம் ஃபேக்கில். நல்லா புரிஞ்சுக்கங்க. சன் பிக்சர்ஸ், லைக்கா இவங்கெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனி. அவங்க போடுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த ஷேர் இன்க்ரீஸ் ஆகுறது, டிக்ரீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் ஹோல்டர் எல்லாருமே அதில் வந்து இருக்காங்க. அவங்களால சும்மா வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஆக்சுவலாக அவங்களால வந்து சும்மா விளம்பரத்துக்கு வந்து இத்தனை நம்பர்ஸ்ன்னு போட முடியாது. ஏன்னா அவங்க போடுற நம்பரை வச்சு அது ஒரு நியூஸாக எடுத்து வந்து ஷேரை வாங்குறவன் இருக்கான், ஷேரை விற்கிறவன் இருக்கான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ லைக்கா அண்ட் சன் டிவி நெட்வொர்க்குங்கிறது வந்து கம்ப்ளீட்லி வேறு. நீங்கள் சர்க்காருக்கு சன் பிக்சர்ஸ் வந்து போட்டிருக்க வேண்டியதானே? இவனுங்க அடிச்சு விட்றானுங்கல்ல, முதல் நாள் 35 கோடி அப்படியே குட்டி பிடிக்கிட்டே இருக்கும் சர்க்கார். மொத்தம் வந்து 350 கோடி இவங்க அடிச்சு விட்றானுங்கல்ல. சன் பிக்சர்ஸ் ரிலீஸே பண்ண மாட்டாங்கன்னா அது டோட்டலி ஃபேக் கலெக்ஷன். அது மொத்தமே சர்க்காரோடைய டோட்டல் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா 120 கோடி 140 கோடி தான் டோட்டல் வேர்ல்டு வைடே. அவங்களால எதுவுமே பேச முடியாது சன் பிக்சர்ஸால், ஏன்னா அது அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் அதே சன் பிக்சர்ஸ் ஜெயிலர் வந்து எத்தனை வித்தின் 2 வீக்ஸில் வந்து 570 crores கிட்ட வந்து கலெக்ஷன் பண்ணதை அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க தைரியமாட்டு. இப்போ பாருங்கள், கூலிக்கு தைரியமாக அனௌன்ஸ் பண்ணாங்க 4 நாளில் 404 கோடி. இதுவரை தமிழ் சினிமாவில் எந்த படமும் அந்த சாதனை பண்ணலைன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாபம் வந்துருக்கு. இல்லைனா பண்ண முடியாது. பண்ணால் நாளைக்கு பேக் ஃபயர் ஆகிடும். அதை நம்ம க்ளீனாக வந்து புரிஞ்சுக்கணும் இங்கே. சரிங்களா? ஆனால் விஜய் அவர்களுடைய படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் அனௌன்ஸ் பண்ண ஃபிகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸாஜுரேட் பண்ணியிருக்கும். அதற்கு காரணம் என்னென்னா 2 காரணம். ஒன்று, அண்ணாவை கெரியரின் உச்சம்னு காட்டணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க. 2வது, நான் ரீசெண்டாக பார்த்தேன், அது உண்மையாக இப்போ எனக்கு க்ளீனாக தெரியல, ஆனால் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படின்னா நீ வந்து ப்ரொடியூசர்ஸ், விஜய் ப்ரொடியூசர்ஸ் போடுறது நீ ஃபேக்குன்னு சொல்கிற, அவங்களும் இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா,
படத்துடைய ப்ரொமோஷனுக்காக கலெக்ஷன் நம்பரை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலாம். அதுக்காக வந்து இன்கம் டேக்ஸில் அதே நம்பரை கட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என் படம் வந்து ஓரளவுக்கு சுமாரான படம் தான் வந்திருக்கு. இப்போ மக்கள் அந்த தேட்டருக்கு கொண்டு வரணும்னா இத்தனை நாளில் இவ்வளோகான கலெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு நான் வந்து போஸ்டரில் போட்டேன் அப்படின்னா மக்கள் வந்து நல்ல படம் நினச்சி தேட்டருக்கு வருவாங்கல்ல. அது வந்து ஒரு ப்ரொமோஷன் யுக்தியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குன்னு நான் சொன்ன நம்பர் வந்து உண்மையாக பொய்யாங்கிறத பார்த்து நான் டேக்ஸ் கட்டணும்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் இந்த விஜய் அவர்களுடைய இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். விஜய் அவர்கள் வடை சுட்ட காலத்தில் இருந்து சன் டிவிக்கிட்டே அவங்க போயிருக்க மாட்டார். ஏன்னா அங்கே போனால் அவரால் இஷ்டத்துக்கு சுட முடியாது வடை. அவருடைய கோல்டு காயின்ஸ் குரூப் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. சன் பிக்சர்ஸ் டோட்டலாக அடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பான். அவங்களாம் எதுவும் பண்ண முடியாது. த ரீசன். ஓகே, அதுதான் நான் சொல்ல நினச்சேன். அண்ட் கோட் வந்து ஃப்ளாப் படம். அது வந்து லியோவும் லாட்ரி அதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. போத் ஆர் நாட் சேம். ஓகே, அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது. சில ட்ராக்கர்ஸ் இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் ட்ராக்கர் கிடையாது. இவனுங்களும் அதே வந்து தற்கூரி விஜய் ரசிகர்கள் தான். பின்னாடி ட்ராக்கருங்கிற ஒரு பேரை போட்டிருப்பானுங்க. உள்ளக்க போய் நோண்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இவனுங்க யாருன்னு தெரிஞ்சிடும். சில பேர் இந்த ஜியாஜின்னு ஒருத்தர் இருக்காப்புல. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சங்கர் ஃபெயில் ஆகிட்டாரு, கார்த்திக் சுப்புராஜ் ஃபெயில் ஆகிட்டாரு, மணிரத்னம், லோகேஷ் எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டாங்க, ஆனால் முருகதாஸ் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. விளக்கென்ன கூலி வந்து உனக்கு ஃபெயில் ஆடா, லோகேஷ் ஃபெயில் ஆகிட்டாராடா. அங்கே 550 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்க ஒரு படம் அது ஃபெயிலியருங்கிறான் இந்த கிறுக்கு பையன். இவன் எப்படிங்க ட்ராக்கராக இருக்கும், எப்படிங்க கிரிட்டிக்காக இருக்க முடியும்? பின்னாடி இருக்கிற ஒரே ஒன்று அணில் மூளை. இவ்வளோகான இருக்கும். அது மூளை கிடையாது, கக்கூஸ்லேருந்து எதாவது எடுத்து போட்டிருப்பானுங்க போல். எவனா என்னங்க கிறுக்குத்தனமாக இருக்குது. 550 கோடி கொடுத்த ஒரு படம் கலெக்ஷன் ஆகிருக்கு, அதை வந்து ஃபெயிலியர்னு சொல்லி அவன் சொல்கிறான். வேஸ்ட் ஃபெல்லோ. இதே இவனுங்க வந்து கோட்டு வந்து ஆஹா ஓஹோன்னு தூக்கி பிடிப்பானுங்க. இதே மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்குது. இதே மாடல் தான், பேர் மட்டும் வேறு. அதே தற்கொலை கேஸு. அவன் பேர் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து ஒரு பேர் நீங்கள் பாருங்களேன். கிறிஸ்டோஃபர் நோலன் மாதிரி கிறிஸ்டோஃபர் கனகராஜ். 1ஆம் நம்பர் அணிலாண்டி. இது என்னதம்மா பண்ணிச்சு, கூலி ரிலீஸ் ஆன 2 மணி நேரம் 2வது நேரம் சரிங்களா, 2nd ஹவரில் இருந்து போட ஆரம்பித்தான் ட்வீட். அன்றைக்கி ஃபுல்லாக போட்டான். கூலி போலி, கூலி மொக்க, கூலி அது இது, லாஜிக் இல்லை, இது இல்லை, இது வந்து ஒரு கேவலமான படம், மோசமான படம், லோகேஷ் இதில் இதான் மோசமான படம்னு சொல்லிட்டு கூலி படத்தை நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணதில் ஒன் ஆஃப் தால் இவனோட பேர் வந்து ட்ராக்கர். இதில் இன்றைக்கி ஃபுல்லாக ட்வீட் அப்படி வந்து அடிச்சிருக்கா மாதிரி. என்ன சொல்லியிருக்கானா, சிக்காந்தர் தர்பார் நல்லா போல, ஆனால் வந்து முருகதாஸ் வந்து கம்பேக் கொடுத்துட்டாரு இந்த மதராசி மூலமாக. சிக்காந்தர் தர்பார் மட்டும் தான் உன் கண்ணுக்கு எட்டுதாரா? அதுக்கு முன்னாடி சர்க்கார்னு ஒரு குப்பை வந்துச்சே, அது உனக்கு தெரியலையா? தர்பார் தெரியுது உனக்கு, அந்த சர்க்கார் குப்பை தெரில. தர்பார் வந்து இதுலேயே அபோவ் ஆவரேஜ் ஃபில்மு தான் அது கூட சரிங்களா. அது கூட 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. இந்த சர்க்கார் கேவலப்பட்டுச்சு. அது ஒரு படமான்னு காரி துப்புனானுங்க எல்லாரும். 120 கோடி 140 கோடி தான் கலெக்ஷன் பண்ணிச்சு. அது உனக்கு நல்ல படம், ஆனால் தர்பார் உனக்கு வந்து மொக்க படம். என்னடா நீ இப்படி இருக்க? காசு கொடுத்தா உன்னை நீயே பொம்பளைன்னு சொல்லிப்பியாடா? பொம்பளைங்கிறது கூட இல்லை, நீயே ஒன்று வந்து ஏதாவது சொல்லியிருப்பியாடா? ஸோ இந்த மாதிரி பல கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதில் ட்ராக்கர்ஸ் இன்னொரு பக்கம் கூவிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லா ட்ராக்கர்ஸும் நேற்றுலேருந்து செம்ம அமௌண்ட்டு போல் மதராசி கிட்டே என்ன ஆட்கள் அமௌண்ட் கொடுத்தானுங்கன்னு தெரில. ஃபுல்லாக தர்பார்லேருந்து ஃப்ளாப் கொடுத்துட்டாரு. இது வந்து ஹிட் ஆகிடுச்சு. தர்பாரை சேர்க்குறானுங்க, ஆனால் சர்க்காரை சேர்க்க மாட்டிருக்கானுங்க. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே ட்வீட்டு, ஒரே ஸ்டாண்டர்டு, ஒரே வேட்ஸு. நீங்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமா எதுவுமே செத்துரும், அவ்வளோதான். கம்பேக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து வினோத் கம்பேக்குன்னு நான் சொல்கிறேன். உண்மையான கம்பேக்கு 2026 எலெக்ஷனில் தோற்று விஜய் திரும்ப சினிமாவுக்கு கம்பேக் கொடுப்பார். அதான் ரியல் கம்பேக் விஜய்க்கு, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நான் பேசியிருக்கேனாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அணிலாண்டிகள் கதறாண்டா நல்லா கதறிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஃபேன்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இதில் பார்ட் 2 வீடியோ வேணும், அணில்களுடைய கருத்துக்களை இன்னும் போட்டு பொழக்கணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.